சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ராம், என் தங்கச்சி கல்யாண விஷயத்துல என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என் தங்கச்சி கிட்ட அவ கல்யாணத்தை நிறுத்த சொல்லிட்டு இருக்கியா? தேவிய பத்தி பேசதான் கூப்பிட்டியா ராம்? நம்மள பத்தி நீ பேசவியும் தானா? நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பேசுற? தேவி கிட்ட கணேசன் தான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னியா நீ? உன்னதான் கேக்குறேன் மீனா, சொல்லு. தேவி எங்க போனாலும் அவ பின்னாடியே போறியாமே, அவ மனசை மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கியா? சொல்லு மீனா. இதெல்லாம் யாரும் கிட்ட சொன்னது? யாரு சொன்னாங்கிறது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ சொன்னியா இல்லையாங்கிறது தான் விஷயம். சொல்லு சொல்லு, சொன்னியா இல்லையா? ராம், நான் சொல்றது ஒரு நிமிஷம் பொறுமையா கேளு. தேவி மனசுல இன்னும் கணேசன் தான் இருக்கான். அவ லைஃப்காக தான் நான் இதெல்லாமே செஞ்சேன். மாதிரி பேசாத மீனா. தேவியும் கணேசனும் அவங்களுக்கு எது சரியா வரும்னு புரிஞ்சுக்கிட்டு பெத்தவங்க பேச்ச கேட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. எல்லாம் சரியா நடந்துட்டு இருக்கும் போது நீ எதுக்கு மீன தேவையில்லாத வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்க? ராம், என்ன நீ பைத்தியம் கூட நினைச்சுக்கோ ராம். ஆனா தேவையில்லாத வேலைய பாக்குறேன்னு மட்டும் சொல்லாத ராம். ஒரே ஒரு விஷயத்த பத்தி மட்டும் நீ யோசிச்சு பாரு. இவ்வளவு நாளும் கணேஷ் கணேஷ்னு சுத்திட்டு இருந்த தேவி இப்போ ஏன் மாறிட்டான்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ஏன் ஒரு சமயத்துல தேவியும் கணேசனும் ஊரை விட்டு போகவும் பார்த்தாங்க. அது உனக்கும் ஞாபகம் இருக்குல்ல? அப்படியெல்லாம் உயிருக்கு உயிரா லவ் பண்ணவங்க இப்போ திடீர்னு உங்க அப்பா அம்மா பார்த்தவங்களுக்கு சம்மதிக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் ராம்? இதுல ஏதோ தப்பு நடக்குதுன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? ஊர் ஆளுங்க அத்தனை பேர் முன்னால அவங்க லவ் பண்ற விஷயத்த சொல்லிருந்தா அவங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க அங்கேயும் சொல்லல. ஏன் சொல்லலன்னு நீ கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? அவங்க குடும்பத்துக்காக பிரிஞ்சிட்டாங்க. பெரியல ராம், அவங்களுக்கு யாரோ தப்பா கைட் பண்ணிட்டு இருக்கிறத கேட்டு அவங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கன்னு மட்டும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் சொல்றத நீயும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ண ராம். இது எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த வேதநாயகி இருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன விட்டா ஓர பேசிட்டே இருக்க? உன்னை நியாயப்படுத்துறதுக்காக இல்லாத வேதநாயகி பேரை சொல்லி தப்பிக்க பாக்குறியா? ராம், நான் சொல்றது உண்மை ராம். என்ன கொஞ்சம் நம்பு. நீ சொல்றத நம்பி என் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்துவேன்னு பாக்குறியா? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு ராம். என் அப்பா பார்த்த மாப்பிள்ளைய கட்டிக்க என் தங்கச்சிக்கே சம்மதம், உனக்கே வலிக்குது. மீனா, இதுவே கடைசியா இருக்கு. இனிமே என் தங்கச்சி விஷயத்துல தலையிட்ட உனக்கு மரியாதை இருக்காது. என் தங்கச்சிக்கு நாங்க பார்த்த மாப்பிள்ளை கூட வாழ போற சந்தோஷமான வாழ்க்கையை கெடுத்துறத மீனா. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கல அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ராம், என்கிட்ட பேச வேற எதுவுமே இல்லையா? மீனா, நீ முதல்ல ஒழுங்கா நடந்துக்கோ. உன்னால தினம் தினம் எதுனா ஒரு புது பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அடுத்தடுத்து நீ என்ன பண்ணுவேன்னு பயமா இருக்கு மீனா. உன்னால என் தங்கச்சி கல்யாணம் தடை இல்லாம நடந்தாலே போதுன்ற மனநிலைமைக்கு வந்துட்டு. ராம், ப்ளீஸ் மீனா, ஏதாவது செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு எடுத்து விட்டுறாத. இந்த கல்யாணம் நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறம் நானே உங்ககிட்ட வந்து பேசுறேன். எல்லாருக்கும் பைத்தியம் மாதிரி தெரியறல்ல? நான் சொல்றதை ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? தேவி எடுக்க போற விபரீத முடிவால இந்த குடும்பம் நல்ல கொழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். இந்த குடும்பம் நல்லதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன்னு புரிஞ்சுக்காமையே பேசிட்டு போறியேரா?